5 வயசு முடிஞ்சானா? ரைட், ஓகே, பரவாயில்ல. அந்த வெல் அட்வான்ஸாக இருக்குது. ரைட், ஓகே, ரைட். வயது இல்லை இல்லை. ஆண்பால் பெண்பால், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் பிச்சைக்காரன், ஆன்மீகவாதி அரசியல்வாதி, எந்த நிலையில இருந்தாலும் இல்லை. இன்றைக்கு மட்டும் இல்லை, இப்பதான் வயதில் குறைஞ்சிட்டே ஒழிய ஒரு 40 வருஷத்துக்கு முதல் குடிச்சிட்டு சத்தம் போடக்கூடிய ஆக அல்லது குடிச்சிட்டு வெளியில் கிடக்கக்கூடிய ஆக மிக குறைவாக இருந்தாங்க. அதுவும் என்ற பேதப்புழல் பார்த்த முடியாது இல்லையா? விசேஷமாக குறைஞ்சது 45 வயசுக்கு பிறகு தான் ஒரு 40 வருஷத்துக்கு முதல் சாராயம் எடுக்கிறாங்க. வயசு எல்லை இருந்தது இல்லையா? சாராயம் எடுக்கிறாங்க, வயசு எல்லை. இப்போ என்ன சொன்னீங்க? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளும் குடிக்கிறாங்க. முந்தி பொம்பளாக குடிக்கிறது குறையாது. அந்த மழையாததுனால இந்த வீடியோ கிளிப்லாம் கொண்டு வரையாது. அதை கொண்டு காட்டுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஆண்பால் பெண்பால் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி முழு பேரும் குடிக்கக்கூடிய வித்தியாசம். ஆக இந்த குடி, இந்த போதை எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் அநேக மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை தேடி போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த போதைக்கு அடிமையாகக்கூடியவர்களுக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், சாராயம் குடிக்கக்குள்ள அல்லது போதை எடுக்கக்குள்ள அது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு வகையான நமக்கு இயற்கையாகவே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஹோமோனோட தந்துக்கிறார். அந்த ஹோமோன் என்னது? டோபோமின். சரியா? அந்த டோபோமின் என்கின்ற அந்த ஹோமோன் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் சந்தோஷமாக இருக்கக்குள்ள அது எனக்கு நாம் என்ன செய்யணும்? ஆடல் பாடல் கொண்டாட்டமாக இருக்கும். விளையாட போகக்குள்ள நமக்கு என்ன செய்யணும்? உற்சாகம் விருதுமா. அது என்னது? அதுதான் அந்த டோபோமின். எங்களுக்கு என்ன சொல்றது? ஊக்கத்தை தரக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஹோமோன், நொதியம் ஒன்று எங்களுக்குள்ள இருக்கு. இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள், இந்த போதை பாவனையினால இந்த டோபமைன் என்ன செஞ்சுன்னா செயற்கையாக என்ன சொல்றது? இயல்பாக வரக்கூடியதை அது என்ன செய்யுது? செயற்கையாக உருவாக்கி அது என்ன செய்யுது? ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அதை வர்த்தத்தை அது இல்லாமல் அது வரணும்னா என்ன செய்யணும்? அது வரணும்னா என்ன செய்யணும்? குடிச்சாதான் வரும். இங்கே என்னமோ தெரியாது. முந்தி இப்போ ஜிஎஸ் மாதிரி தெரியுது. முன்னாக ஜிஎஸ்ஸாக வந்தால் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. முந்தி ஜிஎஸ்சி காப்புக்கு சாராயம் பண்ணி கொடுத்தா தான் என்னது? சைன் இல்லாட்டி கை நடக்கும். காப்பத்தை சாராயம் பண்ணி கொடுக்காம நீங்கள் ஜிஎஸ்கிட்ட சைன் கொண்டே ஏன் கை நடுக்கம். அந்த கை நடுக்கம் என்னது? மூளை நோயினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த டோபமைன் கூடி என்ன செய்யணும்னு சொன்னால், செயற்கையாக போகிறது அந்த ஆல்கஹாலோட போயிட்டு இந்த மூளையில் ஒரு பகுதியில் டிக், அது ஷோர்ட் ஃபார்ம், பெரிய நோசனம் எங்கள் வாய்ப்பில் இணக்கம் வராது. டிக்குன்னு ஷோர்ட் ஃபார்ம், வெட்ராசாய்ப்புன்னு என்னமோ அப்படின்னு வரும். சரியா? அதை பார்த்தா நானும் வாசிப்பேன். சரியா? பெரிய ஒரு அதாவது ஷோர்ட்டாக திக்குன்னு வச்சுருக்காங்க, TIQ. அது இந்த மூளையில் போய் பதிஞ்சிடும். மூளையில் போய் பதிஞ்சோடனே அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள். அவனுக்கு பேர் என்னது? வெறிக்குட்டி. அவனுக்கு பேர் என்ன? நம்மளோட பாசையில் சொல்லணும்னு சொன்னா என்னது? அவனுக்கு பேர் என்னது? ஒரு வெறிக்குட்டி உண்டு. நம்ம மூளையில் போய் செட் ஆகிடுவான். இப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னா, நீ குடிக்காட்டி உனக்கு தலையடி வரும், மண்டையில் கச்சால் வரும், பிரச்சனை. என்னது? நீ எனக்குத்தா. அவனை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? குடிச்சுதான். அதுக்கு பேர் தான் மது அடிமை, மது நோய். அதுக்கு பேர் என்னது? மது, அதுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். மது அடிமை அல்லது மது நோய். எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்க தானே? குழந்தைங்க அதில் எப்படி போதும். சொல்லலாமா? சரியா? அவங்களையும் மதிக்கணும் என்பதற்காக குடிகாரருக்கு கொடுத்த பேர் என்னது?
மது பிரியர்கள். இந்த கொஞ்சம் இதில் வரீங்க கொஞ்சம் முன்னுக்கு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 4-5 பேர் மட்டும் முன்னுக்கு இருக்கு, அவங்களுக்கு முன்னுக்கு இருக்கு பிரச்சனை. ரைட் ரைட், நீங்களும் கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க. சரி, நான் இப்படி இதில் வரேன். ரைட், அவங்களுக்கு பேர் என்ன? மது மது பிரியர்கள். இப்போ இந்த நவீன ஆராய்ச்சியின் பிறகு விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக இவங்களுக்கு பேர் மூளை நோயாளி. என்னது? மூளை. அப்ப இது குடிகாரன் என்னன்னு சொல்லணும்? மூளை நோயாளி. ஏன்? எனது பின் பின் அவங்களுக்கு பேர் என்ன? இப்ப மூளை நோயாளி. இவ்வளவு நாள் நாங்க என்ன செய்தோம்? அவங்களுக்கு பேர் என்ன? குடிகாரன், குடிகாரர்கள் என்று சொன்னோம். ஆனால் அவங்க இப்ப யாரு? மூளை நோயாளி. ஏன் மூளை நோயாளி என்று சொன்னால், இந்த மதுவில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் சரியா, அது மூளையை போய் பாதிக்கிறபடியினால, மூளையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறபடினால எல்லா நோய்களும் அவர்களுக்கு இருக்குது. குடிக்கிறார்களுக்கு எல்லா விதமான நோய்களும் இருக்கு. மூளை நோய், இந்த நரம்பு மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த மூளை நோய் சம்பந்தமான பிரச்சனை வாரதுனால என்ன நடக்குதுன்னா, அவர்களுக்கு பகுத்தறியக்கூடிய அந்த முன்மூளை இருக்கு தானே, அந்த முன்மூளை பாதிக்கப்படுவதனால் அவர்களுக்கு எது சரியானது என்று முடிவெடுக்கிறதுக்கு தெரியாது. அதனால இந்த மூளை நோயாளிகளுக்கு மிருக மூளை உருவாகின்றது என்பதை விஞ்ஞானம் இப்ப அவங்களுக்கு நிரூபிச்சிருக்கு. என்ன நோய்? மூளை நோய். இந்த மூளை நோயினால என்ன வருது? முன்மூளை, சிந்திக்கின்ற மூளை இருக்கு தானே, முன்மூளை போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மிருக மூளை. மனுஷனுக்கு 2 மூளை இருக்கு, முன்மூளை பின்மூளை. பின்மூளை நமக்கு இருக்கு மிருக மூளை, முன்மூளை தான் இந்த பகுத்தறிகிற மூளை. அந்த முன்மூளைய இந்த மிருக மூளை பாதிக்குது. இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு குட்டி தாச்சி மான் ஓடி போய் கொண்டிருக்கு, அதை திரட்டி அல்லது ஒரு சிங்கம் வேட்டையாட போய் கொண்டு பிடிச்சிச்சு. மான் சொல்லுது, என்னை விடு, என்ற வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லு. சிங்கம் விடுமா? சிங்கம் என்ன செய்யும்? அப்படியா, எனக்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, போனஸ் ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அந்த மானை அது வேட்டையாடும். ஏனென்று சொன்னால், அந்த சிங்கத்துக்கு அல்லது அந்த புலிக்கு அல்லது ஏதோ ஒரு மிருகத்துக்கு பகுத்தறிகிற தன்மை இல்லாத காரணம் என்ன தேவை? தன்னுடைய பசியை மட்டும் போக்குனா, தன்னுடைய இறை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு என்ன தேவை? தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். இதனால தான் இந்த குடிகாரர்களும் மிருகத்தனமாக நடந்து கொள்றோம். உதாரணத்துக்கு, நான் ஒரு குடிகாரன் அப்படின்னு வைப்போம், சரியா? நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன், என்ற மனுஷி சமைக்கல அப்படின்னு வைப்போம். நான் என்ன மனுஷிக்கு ஏன் சமைக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறேன். காரணம் என்ன? வீட்டில் சமைக்கிறதுக்கு காசு இல்லை. நான் தான் என்னத்தை குடிச்சு முடிச்சிட்டேனே. அப்போ அவள் என்னத்தை வச்சு சமைப்பான்? எனக்கு அது முக்கியம். என்னது? சாப்பாடு வேணும். அடிக்கிறேன். மனுஷி அமைதியாக இருக்கிறான். நான் என்ன செய்வேன்? உனக்கு அவ்வளோ திமுறை அடி அப்படின்னு சொல்லி அடி வந்துருக்கு. ஏன்? மனுஷி பாப்பா ஏன் சத்தம் போடுவாங்க, நம்ம பாட்டில் அமைதியாக இருக்கும் சொன்னால் புருஷன் என்ன செய்வோம்? உனக்கு அவ்வளோ திமுறாண்டு திருப்பி அடிக்கும். சப்போஸ் மனுஷி அடிச்சோடனே ஐயோ என்னை காப்பாற்றுன்னு சொன்னால், அடி நான் ஒரு கொல்லையாக போட்டேன் விளங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிப்பேன். ஏன் சத்தம் போடுறாங்க? இதுதான் அந்த மிருக மூளை. இப்போ குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள் என்றால் நடக்கக்கூடியது, புருஷன்காரன் அடிக்கக்குள்ள மனசி சத்தம் போடாமல் இருந்தாலும் ஏன் உனக்கு அவ்வளோ திமுறாங்க? சத்தம் போட்டாலும் அடிவிடும். ஏன் நீ ஊரை கூப்பிடுறான்னு சொல்லி அடிவிடும். இதான் அந்த மிருக மூளை. ஏன்? பகுத்தறியக்கூடிய தன்மை இந்த குடிகாரர்களுக்கு, இந்த மூளை
மூளை நோயாளிகளுக்கு இல்லாத காரணத்தினால இந்த மூளையில அவங்களுக்கு எது சரி எது பிள்ளை என்று தீர்மானிக்கும். அவங்களுக்கு என்ன வேணும்? புள்ள சாப்பிட்டுதா, புள்ள குடிக்குதா, புள்ள தூங்கிச்சுதா, புள்ள படிக்கிச்சுதா, பிள்ளைக்கு ஏதாவது சாமான் வண்டி கொடுக்கணுமா, வீட்டை கட்டணுமா, அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? 24 மணித்தியாலமும் 365 நாளும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 10 பிரச்சனைக்கு போயா நாளே முதல் நாளே வெள்ளி வச்சிருக்காங்க. சரியா? அவனுக்கு என்ன ஒரே ஒரு ஆசை? என்னது? வருஷம் 364 மணித்தியாலமும் எல்லா மாதமும் எல்லா நாட்களிலும் அவங்களுக்கு தேவையானது என்னது? என்னது? போதை. இதுதான் மூளை நோய். இந்த மூளை நோய் யாருக்கு வரும் என்று சொன்னால், யாருக்கு வரும்? இதற்கு அடிமையானவர்கள். இதுக்கு அடிமையானவர்கள் யார் எவரன்னு இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? சிலாக்கடை கடைன்னு சொல்லுவாங்க, 1.5 காசுலேயே நான் குடிக்கிறேன். நம்ம அப்பா மாதிரியே சொல்லியிருக்கலாம், நம்மளோட சொந்தக்காராக்கு சொல்லியிருக்கோம். நாங்கள் கேட்டுருக்கோம், ஏன் குடிக்கிறேன்? 1.5 காசுலேயே குடிக்கிறேன், ஒன்றுட்ட வாங்கியா நான் குடிக்கிறேன். என்னது? நான் என்ற படம் குடிக்கிறேன். ஆனால் இந்த மூளை நோய் எல்லாருக்கும் வாரதில்லை. இந்த மூளை நோய் எல்லாருக்கும் வாரம். இந்த மூளை நோய் யாருக்கு வரும் என்று சொன்னால், மொடாக்குடியர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மொடாக்குடியர் என்னது? சொல்றதா பேசுறது? மொடாக்கு முடக்கொண்டு குடிக்கிறது டக்கு டக்கு. இது கண்ணி முடக்கொண்டு குடிக்கணும்னு சொல்றதா? தமிழ் வார்த்தை அது. இங்கே மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கு, எல்லா தமிழ் பேசுகிற இடங்கள்லாம் இருக்குது. மொடாக்குடியர் என்னது? மொடாக்குடியர் என்னது? நிறைய குடிக்கிறார்கள். சரியா? நிறைய குடிக்கிறார்கள். அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மூளையில பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த திக் என்கின்ற அந்த கெமிக்கல் அங்க போய் தங்கி இருக்கிறதால அது குடிக்க 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 என்ன செய்யும்? அது ஸ்ட்ராங் ஆகும். நம்ம என்ன செய்வோம்? தாகம் தான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா வயிறு நிறையுமா இல்லையா? நிறையுமா இல்லையா? யானைக்கு, எனக்கும் தண்ணி தவிக்குது, யானைக்கும் தண்ணி தவிக்குது. அப்போ யானை வந்து சொல்லுது எனக்கு தண்ணி தான் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கிளாஸ் குடிச்சா காணுமா? இப்போ யானைக்கு என்ன வேணும்? யானைக்கு ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தண்ணி வேணும். நமக்கு ஆக கொண்டது 5 லிட்டர் குடிக்கலாம். சரியா? ஆக கூடது ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். எனக்கும் தண்ணி தவிக்குது, யானைக்கும் தண்ணி தவிக்குது. இப்போ யானைக்கு கொடுக்குற அளவு நான் குடிக்க முடியுமா? அல்ல, எனக்கு கொடுக்குற அளவுக்கு யானைக்கு கொடுக்க முடியுமா? இல்லை. ஆகவே இந்த மூளை நோய் உள்ளவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், அவர்களுக்கு என்ன வேணும்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திக்கிற சைஸ் என்னது? என்னது? யானை மாதிரி. யானைக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் அவங்களுக்கு சாராயம் கொடுக்க 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 தான் அவர்கள் செய்வார்கள். இந்த கை நடுக்கம் நான் வரதுன்னு நினைக்கிறீங்க. ரைட். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே மூளை நோய் பெருசாக. இது எங்கே கொண்டு விடும் என்று சொன்னால் மரணத்தில் தான் கொண்டு விடும். வாழ்க்கையில் வந்து வருஷத்தில் ஒரு தரம் குடிக்கிறாங்க இருக்கிறாங்க, ஒகேஷனல். இதை இருந்துட்டு ஒருக்கா குடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, கொண்டாட்டத்துக்கு போனால் மட்டும்தான் குடிப்பாங்க. வேறு கல்யாணம் கூட செத்த கூட எந்த கூட கொண்டாட்டம் மட்டும் நடந்தால் மட்டும்தான் குடிப்பாங்க. மற்றபடி அவங்க காசை கொடுத்து செலவழித்து குடிக்க மாட்டாங்க. அப்படியான ஆக்க இருக்கிறாங்க. வருஷத்தில் ஒருக்கா குடிக்கிறாங்க இருக்கிறாங்க. இன்னொரு ஆக்க இருக்கிறாங்க தனியாக கொண்டாட்டத்தை என்ன வேற இருக்கிறாங்களா? நீ எதை சொன்னாடா அவங்க உன்னேதான் எதை சொன்னா தானே அப்புறம் எனக்கு ரகசியமாக சொல்லி தெரியா. சிலாக்க இருக்கிறாங்க ஒன்லி ஃபார் கொண்டாட்டம். எப்போ கொண்டாட்டம் நடக்குதோ அப்போ மட்டும் குடிச்சிட்டு சத்தம் காட்டாமல் இருந்துருவாங்க. சிலாக்க இருக்கிறாங்க என்ன சொல்றது? என்னது? யாரும் சேர்ந்தா மட்டும் குடிக்கிறாங்க. சரியா? நம்ம இப்போ போகிறோம், ரைட், ஓகே, ஒரு மச்சான் வா, மச்சி வா அப்படின்னு சொல்லும்போது அந்த யாரும் சேர்ந்தா மட்டும் குடிக்கிறாங்க, மற்றபடி குடிக்க மாட்டாங்க. இன்னொரு ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் மூளாக்கூடிய. நீங்கள் காலையில் கொடுத்தாலும் குடிப்பான், 8 மணிக்கு கொடுத்தாலும் குடிப்பான், 9 மணிக்கு கொடுத்தாலும் குடிப்பான், 9 காலுக்கு கொடுத்தாலும் குடிப்பான், 10 மணிக்கு கொடுத்தாலும் குடிப்பான், 24 மணி நேரம் கொடுத்தாலும் குடிக்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க தான் மதுவுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி வருஷத்தில் இருக்கா குடிக்கிறார்கள், கொண்டாட்டங்களில் குடிக்கிறார்கள், சேர்ந்தா குடிக்கிறார்கள். அப்படியே குடிச்சு 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 பழகி பழகி கடைசியில் எங்கே வந்து முடியுது?
எங்க வந்து முடியுது. அதற்கு மிகவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காலம்தான் உங்களுடைய காலங்களாக இருக்கிறது. சரி, உங்களுடைய காலங்களாக இருக்கிறது. இளம காலத்துல தான் இதனுடைய என்ன சொல்றது பாவனை தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வயதாக இருக்கிறபடினா இளையோர்களாகிய நீங்கள் விழிப்படைய வேண்டும். இந்த மது, இந்த போதை வசு சம்பந்தமான காரியங்களிலிருந்து நீங்கள் உங்களையும் உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குறது இந்த காலம்தான். இந்த காலத்தில் நாங்கள் இதுக்கு அடிமையாகிட்டோம்னு சொன்னால் எங்களுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கும். இந்த போதையினால், இந்த மது பழக்கத்தினால், இந்த மூளை நோயினால் நாங்கள் எதையெல்லாம் இழக்கிறோம் என்று சொன்னால், முதலாவது எங்களுடைய கௌரவத்தை இழக்கிறோம், எங்களுடைய பர்சனாலிட்டியை இழக்கிறோம், எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இழக்கிறோம், எங்களிடம் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை இழக்கக்கூடியவர்களாக, நற்பெயர்களை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய என்ன சொல்றது ஆன்மீக வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு எல்லாத்தையும் இழக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த மது நோய் எங்களை கொண்டு விடும். ஆகவே இந்த மது நோய்க்கு நாங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முற்று முழுதாக இந்த மது பாவனையிலிருந்து நாங்கள் விலகி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மது நோய், இந்த மூளை நோய் சாதி, மத, இன, மொழி, வயது, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தாண்டி பாதிக்கக்கூடியது. இதுக்கு வந்து என்ன சொல்றது எல்லாரும் கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே வந்து வயசு வித்தியாசம் இல்லை, எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது வித்தியாசம் இல்லை. மாறாக இது வந்து எல்லாரையும் பாதிக்கக்கூடிய அதில் சொல்லுங்க இல்லாட்டி மறுபடியும் ஊற வைப்பினார் பாதிக்கக்கூடிய நோயாக இருக்கு. சரி, ஒரு விளையாடுவோமா? சந்தோஷத்தை உருவாக்கிய சில என்னது செயல்பாடுகளை நாங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறது. என்னது? தண்ணி அடித்தா சந்தோஷம் கிடைக்கும், ஃபோன் பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும், சரியா? களியாட்டங்களுக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறது. ஆனால் எங்களுடைய இயல்பான சந்தோஷத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய குழு செயல்பாடுகளிலேயே நாங்கள் இவற்றை காணலாம். சரியா? இவற்றை காணலாம். இப்போ நீங்கள் விளையாட சந்தோஷம் இல்லாமல் விளையாடினீங்களா? சந்தோஷமாக இருந்தது இல்லையா? சந்தோஷமாக இருந்தது இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், அநேகமான நேரங்களில் இப்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கை முழுக்க இண்டிவிஜுவல் லைஃப். எப்படி? இண்டிவிஜுவல் லைஃப். நான் மட்டும் என்னுடைய சந்தோஷம். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்பொழுது போதை வஸ்துக்கு இணையாக அடிமைத்தனத்தை கொண்டு வந்து, போதை வஸ்துல என்ன பிரச்சனையை எங்களுக்கு தருதோ, மதுவில் எங்களுக்கு என்ன பிரச்சனையை தருதோ, அதே பிரச்சனையை இன்றைக்கு என்னது இது என்னது என்னது மொபைல் சரியா? அது வந்து எங்களுக்கு இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய்க்கின்றது. அதுக்கு என்ன வேணும்? சரியா? மொபைல் பாவனை, சரியா? அது என்னத்தை கொண்டு வருது எங்களுக்கு? மூளையில என்னது? இந்த திக்க உருவாக்குதாங்க. ஏனென்று கேட்டால், இந்த ஃபோனில் மாற அடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த ரீல்ஸ் தெரியுமா? ரீல்ஸ் தானே. அது வந்து பார்க்கறது வந்து யாரு பார்க்கறது? கொஞ்ச நேரத்தில் சந்தோஷத்தை இருக்கிறாங்க, சரியா? அந்த ரீல்ஸும் அப்படி தானே. ஒரு கொஞ்ச நேரம் தானே, ஒரு 2 நிமிஷம் இருக்காது பாருங்க, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். அது என்னது? இமீடியட் ஹாப்பினஸ், இமீடியட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு சந்தோஷத்தையும்
ஒரு நிம்மதியை தந்துட்டு போகிற மாதிரியான ஒன்றை கொண்டு வரும். அதை பார்த்துட்டு என்ன செய்வோம்? அதை பார்த்துட்டு என்ன செய்வோம்? நன்றி வணக்கம் அப்படின்னு மூடி வைக்கிறோமா? அடுத்ததுக்கு டக்குன்னு போயிடுச்சு. சரியா? அடுத்ததுக்கு டக்குண்டு போய்விடும். அடுத்ததுக்கு டக்குண்டு போய். இது ஏன் வருதுன்னு சொன்னால், எங்களை தனிமைப்படுத்துவதாலும், சரியா, எங்களை தனிமைப்படுத்துவதாலும், தனிமையை நாங்கள் விரும்புவதாலும், எங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் எங்களுக்கும் சமூகத்துக்கும் எங்களுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளவும் இது எங்களுக்கு பாதகமாக அமையுது. அம்மாவுக்கு தெரியாம எத்தனை பேர் போன் பார்க்கறாங்க இருக்கிறாங்க, அப்பாவுக்கு தெரியாம எத்தனை பேர் போன் பார்க்கறாங்க, லவ்வருக்கு தெரியாம எத்தனை பேர் போன் வச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க. 2 போன் வச்சுக்கிறாங்க, சில 3 போன் வச்சிருக்கிறாங்க, 5 சீப் வச்சிருக்கிறாங்க. அதில் வர ஃபோனுக்கு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்புக்கு பாஸ்வேர்ட், ஃபோட்டோக்கு பாஸ்வேர்ட், மெசேஜுக்கு பாஸ்வேர்ட் இருக்கா இல்லையா? வச்சுருக்கேன். நான் தான் சொல்லுது, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஏன் நான் மற்றவரிடமிருந்து என்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன், சரியா? நான் 2 பொண்ணுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் என்ற ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் இல்லை. என்ற ஃபோனுக்கு நான் பாஸ்வேர்டு ஒன்றும் போடுவேன். ஏன் அது என்னுடைய ஃபோன் தானே. என்ற ஃபோனையே என்னுடைய நான் பாவிக்கிறதையே நானே பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு சொன்னால் எனக்கு என்ன சுதந்திரம் இருக்குது? இல்லைங்களா? நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து பாஸ்வேர்டு அடித்து தான் இந்த ஃபோனை திறக்கணும்னு சொன்னேன். எனக்கும் இந்த ஃபோனுக்கும் எனக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது பிள்ளையா இருந்தால் அது கேட்டுவேன். என்னுடைய சிந்தனை அப்படிதான். என்னுடைய ஃபோன் பாஸ்வேர்டு இருக்கு தானே. உனக்கு இந்த ஃபோன் நீ எப்படி இது யோசித்து